ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் திருக்கார்த்திகை 2024 தீபம் ஏற்றும் நேரம் தேதி எப்போன்னு பார்க்கலாம். திருக்கார்த்திகை வந்து டிசம்பர் 13ஆம் நாள் 2024 வருது. தமிழ் மாதத்தில் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் 28ஆம் நாள் வருது. திருக்கார்த்திகையோடு சேர்ந்து பிரதோஷமும் வருது. திருக்கார்த்திகை வந்து முருகனுக்கும் சிவனுக்கும் ரொம்ப விசேஷமானது. சேர்த்து பிரதோஷமும் வருது. இன்னும் நல்ல சிவனுக்குரிய நாளாக இந்த திருக்கார்த்திகை கருதப்படுது. இந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து 3 நாளைக்கு விளக்கேற்றுவாங்க. பரணி தீபம் ஃபஸ்ட்டு, கார்த்திகைக்கு முந்தின நாள். கார்த்திகை அன்னைக்கு ஏற்றுறது வந்து கார்த்திகை தீபம். அதுக்கு அடுத்து பெருமாள் தீபம் சொல்லுவாங்க. வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றுவாங்க மலையில். அதை ஏற்றின பிறகு தான், அதை பார்த்த பிறகு தான் டிவிலெலாம் லைவில் டெலிகாஸ்ட் ஆகும். அதை பார்த்த பிறகு தான் வீட்டில் எல்லோரும் விளக்கேற்றுவாங்க. ஒற்றைப்படையில் விளக்கேற்றணும். உங்களுக்கு தகுந்தாப்பில் 5, 7, 11, 21 அது மாதிரி ஆடில் ஒற்றைப்படையில் வர மாதிரி விளக்கேற்றணும். விளக்கேற்றி நெல் பொரி அவள் பொரி செஞ்சு சாமிக்கு வந்து நிவேத்தியம் பண்ணுவாங்க. நெல் பொரி அது வந்து அதில் பொட்டுக்கடலை, தேங்காய், வெல்லம் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கிளறி பிடிச்சி வைப்பாங்க. சாமிக்கு நிவேத்தியம் பண்ணுவாங்க. நிவேத்தியம் பண்ணி கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போகலாம். விளக்கேற்றும் போது ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிட்டு ஏற்றுறது மிகவும் நல்லது. அது மாதிரி தீபாவளியில் வெடித்த வெடி மிச்சம் உள்ளதெல்லாம் அன்னைக்கு கார்த்திகை அன்னைக்கு சிறியவர்கள்லேருந்து எல்லோரும் வெடித்து மகிழ்வாங்க. முருகன் கோயிலெலாம் சொக்கப்பானைன்னு ஒன்று வைப்பாங்க. இந்த பனை மட்டை இதை மரத்தை வச்சு அதெல்லாம் எரிப்பாங்க. அதில் உள்ள மரத்தில் உள்ள வேஸ்ட் அந்த இலையெல்லாம் கொண்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கிறதுனால வீட்டுக்கு நல்லதான். அதை கொண்டு வந்து செடியில் வீட்டில் சாமி மாடத்துக்கிட்ட இங்கெல்லாம் வச்சு வைக்கிறது வழக்கம். சொக்கப்பானை வந்து கொளுத்துறதுனால நம்மளுக்கு வெளிச்சம் வரும். அதாவது தீபம்னா என்ன, வெளிச்சம் தானே, நம்ம வீட்டுக்கு நல்லது நடக்கும். அதனால் அதை கொண்டு வந்து வீட்டில் வைப்பாங்க. இதை மாதிரி திருக்கார்த்திகையை நம்ம கொண்டாடி சிவன் முருகனோட அருளை பெறுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் நமச்சிவாய நமக.